கொரோனா மீண்டும் நாட்டில் வேகமாக பரவத் தொடங்கியுள்ளது. இதுவரை நாடு முழுவதும் 1000க்கும் மேற்பட்டோர் இதனால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதேபோல் தமிழகத்திலும் சிலருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இந்நிலையில் சென்னை மறைமலை நகரில் 60 வயது முதியவர் ஒருவர் கொரோனாவுக்கு பலியாகியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொரோனா தற்போது மீண்டும் பரவத் தொடங்கியுள்ளது. மக்களிடையே அச்சத்தை விதைத்துள்ளது. ஆனால் முதல் 2 கொரோனா பரவல் காலகட்டங்களில் கடைபிடித்த முன்னெச்சரிக்கையை கடைபிடித்தால் அத்தொற்று வராமல் தற்காத்துக் கொள்ளலாம். அதை தெரிந்து கொள்வோம். கைகளை சோப்பு, சானிடைசர் கொண்டு அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டும். பொது இடங்களில் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். பொது இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும். இருமல், காய்ச்சல், தலைவலி இருந்தால் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற வேண்டும். தடுப்பூசி போடாமல் இருக்கும் பட்சத்தில் உடனே அதை போட வேண்டும். சத்தான காய்கறிகள், மாமிசங்கள், மீன்கள் போன்றவற்றை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். இவற்றை கடைபிடித்தால் கொரோனாவிலிருந்து நாம் நிச்சயம் தப்பிக்கலாம்.